டப்பிங் ஆர்டிஸ்ட் நெறைய விஷயங்கள் நீங்க நெறைய படங்களுக்கு வந்து டப் பண்ணியிருப்பீங்க. நெறைய கேரக்டர்ஸ்க்கு டப் பண்ணியிருப்பீங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப இந்த இன்டர்வியூ போகும்போது கீழ எல்லாம் போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஆஸ்பைரிங் டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? யார ரீச் பண்றது? அந்த ரூட் மேப்பே கொஞ்சம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே. அதுலேருந்து ஆரம்பிச்சிரலாம். ஸோ ஓகே. இப்ப எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்ல எனக்கு வந்து அந்த ஃபீல்ட்ல போணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ உங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, முதல்ல பேசிக்கா எல்லாமே எல்லா கலைத்துறைக்கும் தேவை அந்த இன்ட்ரெஸ்ட். அது இருக்கு அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து டப்பிங் யூனியன அணுகணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ டப்பிங் யூனியன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2500 பேர் கிட்ட இருக்காங்க. அ அவங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்துமே டப்பிங்க சார்ந்து தான் இருக்கு. அப்போ அந்த மாரி நீங்களும் ஒரு டப்பிங் கலைஞர் ஆகணும்னா, டப்பிங் யூனியன்ல சேர்ந்து முறைப்படி ஒரு டப்பிங் கலைஞரா உங்கள பதிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? தமிழ்நாடுல சவுத் இந்தியன் டப்பிங் அ யூனியன்ல நீங்க வந்து உங்கள பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணதுக்கு பிறகு அ உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் நீங்க தேட ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான். இப்ப அது இல்லாம நம்ம பண்ணலாமா அப்படின்னா, பண்ணக்கூடாது. முறைப்படி பண்ணக்கூடாது. என்னன்னா, அந்த அத்தன பேருடைய வாழ்வாதாரம் அதுல அடங்கியிருக்கு. ஸோ அந்த வாழ்வாதாரத்த கெடுக்கிற முறையில நீங்க நடந்துக்கிறது அ எத்திக்கலான ஒரு வேலை கிடையாது.